நம்ம சேனல்ல கேசரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நாம ரவையை நல்லா வறுத்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பேன்ல தேவையான அளவு நெய் ஊற்றி முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றி ரவையை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம ரவையை வறுத்து எடுக்கும்போது தான் கேசரி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நாம் கேசரி செய்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணணும். இப்போ நாம் கேசரி செய்கிறதுக்கு தனியாக 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதித்த தண்ணியை எடுத்து நாம் வறுத்து வச்சுருந்த ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளற ஆரம்பிங்க. மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் எது வேணாலும் சரி நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆனால் கேமராவில் எல்லோ கலராக தெரியும். ஸோ எல்லோ கலர் கிடையாது, ஆரஞ்சு கலர் தான். இப்போ ஃபுட் கலர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. 1 கப் ரவைக்கு 3/4 கப்பு சுகர் சரியாக இருக்கும். நீங்கள் இன்னும் அதிகமாக இனிப்பு எடுத்துக்குவீங்க அப்படின்னா 1 கப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சுகரை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விடுங்க. மொத்தமாக ஒரே டைமில் போட்டுற வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அப்புறமா 2 ஏலக்காயை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. நான் திரும்பவும் 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நாம் வறுத்து எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. நாம் கரண்டியில் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அந்த பக்குவம் வர வரைக்கும் நல்லா நெய் ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான கேசரி ரெடி. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது இல்லைங்களா? இந்த மாதிரி கேசரி செய்கிறதுக்கு நீங்களும் இதே அளவு முறையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களாலையும் சூப்பராக கேசரி செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.